அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகையில் காலையிலேயே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகையில் காலையிலேயே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. புயல் சின்னம் நெருங்கி வரும் நிலையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். நாகை மாவட்டத்தில் தற்போது அதி கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில காற்றும் கூட வேகமாக வீச தொடங்கி இருக்கிறது. அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அது புயலாக மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்று வேகமாக வீசக்கூடிய அந்த காட்சியையும் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. மரங்கள் அசைந்து ஆடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. நாகப்பட்டினம் முழுவதுமே பரவலாக நேற்று காலை முதலே கனமழையும் சில இடங்களில் அதி கனமழையும் பெய்து வந்தது. நேற்று இரவு சிறிது நேரம் மழை ஓய்ந்திருந்தாலும் கூட தொடர்ந்து நள்ளிரவில் மழை பெய்ய தொடங்கியது. அதிகாலையில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்க தொடங்கியது. காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், குறிப்பாக நாகப்பட்டினம், திருமருகல், கீழ்வேலூர், நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திருக்கோலை, சிக்கல், அதே போல தழை ஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களெல்லாம் அதிகபட்சமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அதே போல கோடியக்கரை, நாகை உள்ளிட்ட இடங்களிலே அதிக சென்டிமீட்டர் மழை, அதாவது கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் இன்னும் அந்த மழையினுடைய அளவு அதிகரிக்கும் என்றும் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கும் அரசு முகாம்களுக்கும் அவர்களை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய பணியில் அரசு ஊழியர்களும் அந்த அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள். மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை அவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அவர்களிடம் பேசும்போது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் இது எங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக புயல் வந்தால் சேதங்கள் எங்களுக்கு மிக கூடுதலாக இருக்கிறது. காரணம், கடலை ஒட்டிய மாவட்டம் என்பதனாலே இந்த சேதம் அதிகமாக இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய குறிப்பாக சாலை ஓரங்களில் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் 3 நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூக்கட்டி விற்கக்கூடியவர்களோ, ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளிகளோ, அல்லது நடைபாதையில் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களோ கடையை போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் பெரும்பாலும் வெளியில் நடமாட்டம் அதிகம் பார்க்க முடியவில்லை. மிக மிக அத்தியாவசிய தேவைகளான மருந்து மாத்திரைகள் வாங்குவது, பால் வாங்குவது, மளிகை வாங்குவது ஆகியவற்றுக்காக மட்டுமே மக்கள் வெளியில் வருவதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான சாலைகள் நாகையில் வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.